டுடே நம்ம பார்க்க போகிறது இந்தியா கிளேசியர். லெவல் ஆலிவ் கிளேசியர், இந்தியா கிளேசியர். 4 level solid state laser. Indi means neodymium. Yao means yttrium. Aluminum carbonate. Chemical formula Y3Al5O. இப்படி தான் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா எட்ரியம் அயன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. Nd3+ அயன்ஸ் வச்சுட்டு எட்ரியம் அயன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எதுக்கு எட்ரியம் அயன்ஸுக்கு பதிலாக Nd3+ அயன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Nd3+ அயன்ஸ் எட்ரியம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Nd3+ அயன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராடுக்கு பேர் தான் ஆக்டிவ் ராட் அப்படிங்கிற ஆக்டிவ் ராட் அப்படின்னு பேர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது எலிப்டிக்கல் கேவிட்டி இருக்கு. எலிப்டிக்கல் கேவிட்டி ரிஃப்ளெக்டர். இங்கே ஒரு மிரர் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸில் லேசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆக்டிவ் மீடியம் லேசர் ராட் அப்படின்னு பேர். லேசர் இங்கே தான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிரர் யூஸ் பண்ணுவாங்க. M1 மிரர். இது பார்ட்டிலி ரிஃப்ளெக்டர். இங்கே தான் லேசர் லைட் வந்து எமிட் ஆகும். பாதி ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும், மீட் பாதி லேசர் லைட்டாக எமிட் ஆகும். இங்கே வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டர் M2 அப்படிங்கிற மிரரை யூஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கும் கேவிட்டி. இது வந்து கிரிப்டான் பிளாஸ் டியூப். அவ்வளோதான். இது சிலிண்ட்ரிக்கல் ராடு, வெல் பாலிஷ்டு சிலிண்ட்ரிக்கல் ராடு. ஆக்சுவலாக இது பிரின்சிபல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல பவர் சப்ளை ஆன் பண்ணுவோம். பவர் சப்ளை ஆன் பண்ணோடனே லைட் அப்சார்ப்ஷன் எடுக்கும். மேக்ஸிமம் லைட் போயிட்டு லேசர் ராட் மேலே வரும். லேசர் ராட் மேலே வந்து லைட் அப்சார்ப்ஷன், மேக்ஸிமம் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிட்டு Nd3+ அயன்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மேலே போகும். சரியா? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மேலே போகும்போது 2 எனர்ஜி லெவலில் மேலே போகும். ஒரு எனர்ஜி லெவல் இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, ஒரு எனர்ஜி லெவல் E4 எனர்ஜி லெவல். ஸோ இது 0.74 மைக்ரான் மீட்டரில் இருக்கும். 0.74 மைக்ரானில். இன்னொரு எனர்ஜி லெவல் E3 எனர்ஜி லெவல். E3 எனர்ஜி லெவல் மாதிரி இது வந்து 0.80 மைக்ரான் மீட்டர். இந்த மாதிரி 2 எனர்ஜி லெவலுக்கு மேலே போகும். மேலே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனாக மேலே போயிட்டு எனர்ஜி போயிட்டு லைட் எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ மெட்டாஸ்டேபிள்லேருந்து லைட் எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இந்த மெட்டாஸ்டேபிள்லேருந்து லைட் எனர்ஜி எமிட் பண்ணாங்கன்னா அது லேசர் லைட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல லைட் ஆன் பண்ணோடனே அப்சார்ப்ஷன் நடக்கும். லைட் எனர்ஜி மேலே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனோடனே இங்கே என்ன பண்ணுவோம், நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து
என்ன பண்ணுவோம், லைட் எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இப்படிதான் என்னோட பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிரிப்டான் பாசிட்டிவ் மூலமா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு மேலே இங்கே லேசர் ராடு லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அயர்ன் ஸ்டேட்டுக்கு லோ எனர்ஜிலேருந்து அயர்ன் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த மாதிரி போகும்போது E4 E3 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும். சரியா? இங்கே வந்ததுன்னா இங்கே இரண்டும் அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேட்டுக்கு வரும். ரெண்டும் அப்படியே இந்த ஸ்டேட்டுக்கு வரும். இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா இதுவும் இந்த ஸ்டேட்டுக்கு வரும். இது பேர் நான் ரேடியேட்டிவ் transition. Non-radiative transition அப்படின்னு பேரு. ஸோ இதுக்கு பேர் E2 என்ஜிலர். E2 என்ஜிலர். இது பேர் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இங்கே தான் இது வந்து N2 ஆக்ட் ஆகும். இது E2 இது E1. ஸோ இங்கிருந்து ஈக்குவல் டு H நியூ அப்படிங்கிற லேசர் லைட்டை வந்து எமிட் பார்ப்போம். இங்கிருந்து மீண்டும் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் சேர்ந்துடும். ஸோ இப்படிதான் இது லேசர் லைட்டை எமிட் பண்ணும். ஸோ கிரிப்டான் பாசிட்டிவை ஆன் பண்ணுறோம், பவர் சப்ளை ஆன் பண்ணுறோம். கிரிப்டான் பாசிட்டிவ் ப்ளஸ் ஆகும். மேக்ஸிமம் லைட் போயிட்டு இந்த எலிப்டிக்கல் கேவிட்டி ரிஃப்ளெக்டரில் பட்டு மேக்ஸிமம் ரைட்டு இது பேர் ஆக்டிவ் மீடியம். இந்த ராடால தான் ஆக்டிவ் மீடியமாக ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் லைட்டு பட்டு எலிப்டிக்கல் கேவிட்டி ரிஃப்ளெக்டரில் பட்டு லேசர் ராடு மேலே விழுவும். லேசர் ராடில் இருக்கிற Nd3+ அயான்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அயர்ன் ஸ்டேட்டுக்கு போகும். அயர்ன் ஸ்டேட்டுக்கு போனால் E0.74 E4 ஸ்டேட்டுக்கும் 0.8 மைக்ரான் மீட்டர் அளவில் எனர்ஜி E3 ஸ்டேட்டுக்கும் போகும். இந்த மாதிரி போயிட்டு இங்கே எனர்ஜியை எமிட் பண்ணும். டிரான்சிஷன் நடக்கும். எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும். டிரான்சிஷன் நடக்கும்போது E2 ஸ்டேட்டுக்கு போகும். E2 ஸ்டேட்டுக்கு போகும்போது எந்த எனர்ஜியை எமிட் பண்ணாது. ஸோ எனர்ஜி எமிட் பண்ணாதனால இது பேர் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் அப்படின்னு பேர். நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் வந்து இந்த ரெண்டு எனர்ஜியும் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனாக போயிட்டு E2 எனர்ஜி லெவலில் ஸ்டோரேஜ் ஆகும். E2 எனர்ஜி லெவலில் ஸ்டோரேஜ் ஆகும்போது ஆட்டம்ஸோட எண்ணிக்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது N2 லெவல் அதிகமாகும், N1 லெவல் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த கண்டிஷன் வந்தாவே பாப்புலேஷன் இன்வெர்ஷனுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்வெர்ஷன் ரெடியாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால இது பேர் பாப்புலேஷன் இன்வெர்ஷன். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அப்படிங்கிறது இங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் நடக்கும். ஸோ பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அதிகமானோடனே என்ன பண்ணுவோம், லைட் எனர்ஜி ஸ்டிமுலேட் ஆகிட்டு ஈக்குவல் டு H அப்படிங்கிற லேசர் எனர்ஜியை எமிட் பண்ணிடும். ஸோ இந்த லேசர் லைட் போயிட்டு ஸ்டிமுலேட் மேலே ட்ரிக்கர் பண்ணும். ஸ்டிமுலேட் ட்ரிக்கரிங் நடக்கும். ட்ரிக்கர் பண்ணுறதுனால ரிமைனிங் இருக்கிற ஆட்டம்ஸ் மேலே பட்டு அந்த ஆட்டம்ஸும் லைட் எனர்ஜி எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எமிட் பண்ணும்போது ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிரர் வச்சுருப்போம். பார்ட்டிலி ரிஃப்ளெக்டர், ஃபுல்லி ரிஃப்ளெக்டர், பார்ட்டிலி ரிஃப்ளெக்டருங்க ரெண்டு மிரர் இருக்கும். இதில் தான் போயிட்டு லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி லேசரோட வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த லைட்டில் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இந்த ரெண்டு மிரரும் ரெசோனேட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கனால இதுலேயும் பட்டு லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாக்கில் நிறைய ஒரு குறிப்பிட்ட லெவலில் லேசர் லைட்டோட இன்டென்சிட்டி ஹைலி இன்க்ரீஸ் ஆகும். லேசர் லைட்டோட எனர்ஜி ஹைலி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் 1.06 மைக்ரான் மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் லேசர் லைட்டை எமிட் பண்ணும். ஹைலி இன்டென்சிட்டி எப்போ நடக்குதோ அப்போ தான் 1.06 மைக்ரான் மீட்டர் அளவில் லேசர் லைட்டை எமிட் பண்ணும். எமிட் பண்ணிட்டு E1 ஸ்டேட்டுக்கு வரும். E1 ஸ்டேட்லேருந்து மீண்டும் என்ன பண்ணுவோம், நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். இந்த மாதிரி நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் நடக்கும். நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன்லேருந்து E0 ஸ்டேட்டுக்கு, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு லேசர் லைட் வந்து மீண்டும் வந்துடும். வந்துட்டு மீண்டும் என்ன பண்ணோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். மெயின் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தோடனே கிரிப்டான் பாசிட்டிவ் லைட்டில் பட்டு எனர்ஜி வாங்கிட்டு மேலே போகும். மேலே போயிட்டு மீண்டும் இதே ப்ராசஸ் வந்து சொன்ன மாதிரி கண்டினியூ ஆகும்.
ஸோ சிம்பிளி ப்ளஸ் டியூப் ஆன் பண்ணுறோம், ப்ளஸ் லைட் போய்ட்டு ரேசர் ஆட் பண்ணுறோம், லைட் அப்சர்வ் பண்ணோம், ஐரன் ஸ்டேட்டுக்கு போகும், 93+7 போகும். போகும்போது E4 E3 அப்படிங்கிற இந்த 2 எனர்ஜி லெவல்லேருந்து E3 E4 எனர்ஜி லெவலுக்கு மேலே வரும். மேலே வந்தோடனே இங்கே நான் ரெடிட்டிவ் டிரான்சிஷனா லைட்டை எதுவும் எனர்ஜி எமிட் பண்ணாமல் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். இங்கே பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அதிகமாகும். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அதிகமாச்சுன்னா லேசர் லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ லேசர் லைட்டை எமிட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்கரிங் நடக்கும். ஸ்ட்ரிக்கரிங் நடக்கும்போது ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷனில் ஹைலி லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது 1.06 மைக்ரான் மீட்டர் அளவுள்ள லேசர் லைட்டை எமிட் பண்ணும். எமிட் பண்ணிட்டு E1 எனர்ஜி லெவலுக்கு வரும். E1 எனர்ஜி லெவல்லேருந்து E0 எனர்ஜி லெவலுக்கு நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனா ஆல் ஆட்டம்ஸ் வந்து மீண்டும் பழைய லெவலுக்கே வந்து சேர்ந்துடும். மீண்டும் இந்த ப்ராசஸ் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் இந்தியா சாலிட் ஸ்டேட் 4 லெவல் எனர்ஜி லெவல் சாலிட் ஸ்டேட் லேசர் வந்து இந்தியா இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது.